தங்கம். பெரியத்த வாங்க வாங்க. சின்னத்த உள்ளதா இருக்கு. அத்தை நடி மருமவள எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க நல்லா இருக்கீங்களா? இலாக்குட்டி எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? ஏதோ இருக்கா. என்ன படிச்சுக்கிட்டு இருக்கியா? காலேஜ் சேர்த்து விட்டுருக்காளாமே தங்கம். சொன்னா நல்லா இருக்கா காலேஜ்ல? படிக்கிறியா? காலேஜ்லாம் ஜாலியா இருக்கு. மாமா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? ஏன் இந்த பக்கமே வர மாட்டேங்கிறீங்க இப்பலாம்? இங்க வர்றது வந்தாலேதான் உன் அத்தைக்காரி என்னைய வேண்டா வெறுப்பா விரட்டி விரட்டி அடிக்கிறாளே. தாமர வர, நீ வாய வச்சுக்கிட்டு ஒழுங்கா இருந்தா நான் எதுக்கு உன்னைய விரட்டி அடிக்க போறேன்? ஆருக்கா நீ வந்ததை ஆரம்பிச்சுட்டல. ரொம்ப நாள் கழிச்சு அக்காவை பாக்குறமே, எப்படி இருக்கா ஏதா இருக்கான்னு ஒரு வார்த்தை கேக்குறாள பாரு. உனக்கு என்ன மட்டி தாமர? நல்லா தான் இருக்க. நோவு எதுவும் வந்துருச்சா என்ன? நல்ல பணக்கார இடமா பார்த்து கட்டிக்கிட்ட. எல்லா வேலைக்கும் ஒவ்வொரு ஆள் இருக்காவ. அப்புறம் என்ன ஜாலியா தான் இருக்க. முன்னதுக்கு இப்ப நல்லா கூடி இருக்க உடம்புல. உட்காந்து உட்காந்து சாப்பிடுறதே. ஆமா, உட்காந்து உட்காந்து சாப்பிடுறது ஒண்ணுதான் எனக்கு குறை. ஏண்டி நீ காசு பணம் இருந்து என்ன முடி நிம்மதி இல்லையா வாழ்க்கையில? சும்மா ஆரம்பிக்காத தாமர. வந்ததை ஆரம்பிக்காத. டீ வேணுமா காப்பி வேணுமா? நான் எது குடிப்பேன்னு உனக்கு தெரியாத? ஒரு வார்த்தைக்காவது வேணாம்னு சொல்றல பாரு. அடிப்பாவி, என்ன விஷயமா வந்திருக்க சொல்லு. அது மைனியா வந்திருக்கிறது. ஆமா டக்ளஸ், எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கியா? என்ன மைனியா மச்சன மறந்துட்டியா? இந்த பக்கமே ஆள காணோம். இல்ல கொழுந்தனாரே, வீட்டை பாத்துக்கவும் அப்புறம் அந்த குட்டியை பாத்துக்கவும் தான் நமக்கு நேரம் சரியா இருக்கு. நிலாக்குட்டியை யார்கிட்ட விட்டுட்டு வந்தீங்க? வேலைக்கார அம்மா ஒருத்தவங்க இருக்காக. பிள்ளை அவகிட்ட கொஞ்சம் நல்லா இருப்பா, அதனாலதான் விட்டுட்டு வந்தேன். பிள்ளைக்கு வர சரியான காய்ச்சல் 2 நாளா. சரி அங்க இங்கன்னு எங்க தூக்கிட்டு வர்றதுன்னு வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன். ராசா எங்க வா? வேலைக்கு போறாரா இல்லையா? முந்தின நேத்து தான் என்னைய பார்த்தான். ஏதோ போறான், பழசெல்லாம் மறந்துட்டு இப்பதான் வேலை வித்துன்னு போக ஆரம்பிச்சிருக்கான். அவன் வேலைக்கு போனதுல இருந்துதான் பிள்ளைய பாத்துக்க ஆள் இல்ல. நீ எதுக்கும் கவலைப்படாத மைனி, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எல்லாம் மாறிடும். எல்லாம் மாறிடும்னு தான் நினைக்கிறேன். அது உங்க கையில தான் இருக்கு. தாமரை மைனி, பிறந்தனாரே, எங்க குடும்பத்து நிலைமைய உங்களை விட்டா வேற யாரு புரிஞ்சுக்குவா? தங்கத்தை போலயே கனிய நானும் ஆத்தாளுக்கு ஆத்தாளா இருந்து பாத்துக்க மாட்டேனா? ஒரு பச்சை பிள்ளை வாழ்க்கைய நினைச்சு பாருங்களேன் கொஞ்சம். ஆமர, இதுக்குதான் உன்னைய என் வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்றேன்டி. கனி பாவம் பச்சை மண்ணு. ஏண்டி இப்படி பேசுறியே? அவங்க ஆத்தா அப்பா இருந்தா நீ இந்த மாதிரி போய் கேட்டிருப்பியா? இல்ல பெத்தவங்க இருந்தாதான் கல்யாணம் ஆகி புள்ள இருக்கிறவனுக்கு தான் பொண்ணை கட்டி கொடுக்க விரும்புவாங்களா? தங்கம், உன் அக்காவை வர சொல்ற மாதிரி வர சொல்லிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா தங்கம்? கனிமா, நீ எழுந்து உள்ள போ. இதுக்கு ஏன் நடிக்க போறேன்? நான் என்னத்துக்கு நடிக்க போறேன்? நீ ஏன் ஏதாவது ஒரு நேரத்துல இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் நான் என் உசுர உள்ள வர ஒத்துக்க மாட்டேன். நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்க விரும்புவோமா? சொல்லியா? இங்க பாரு தாமர, வா மயன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் பிறந்து இப்ப அந்த பொண்ணு உன் மயனை வேணாம்னு விட்டு விட்டு போயிட்டா. உன் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எங்க பிள்ளை வாழ்க்கைய நீ கெடுத்துறாத. நான் பேசுறது அந்த பிஞ்சு குழந்தைக்காக தான். இந்த மாதிரி நீ அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க? தாய் தகப்பல்லாத வளர்ந்தவ கனி, அவளுக்கு தெரியாதா நம்ம நிலைமையில இன்னொரு குழந்தை இருக்கும் பொழுது அதை நம்ம எப்படி பாத்துக்கணும்னு? அவ அத ஒரு தாய்க்கு தாயா இருந்து பாத்துக்குவாளன்னு சொல்லித. அந்த பக்குவமும் எங்க பிள்ளைக்கு கிடையாது. அப்படி பாத்துக்கிற அளவுக்கு எங்க பிள்ளைய நாங்க தாய் தகப்ப இல்லாமலும் வளர்க்கல. இதுதான் உனக்கு முதலும் கடைசியும். இனிமே என் வீட்டு படியேறி வராத சொல்லிட்டேன். இன்னொரு முறை கேட்டுட்டு போலாம்னு தான் வந்தேன். என் பிள்ளைக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா, ஆனாலும் அந்த குழந்தை முகத்தை பார்க்கையில, அந்த குழந்தை ஆத்தாவோட பாசத்துக்கு ஏங்கையில எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலையா. நான் வரேன் குழந்தைனாரே. உங்களை நான் காயப்படுத்திருந்தா என்னைய மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிரு தங்கம். இதெல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்பு வர. படிக்கிற பிள்ளைகிட்ட வந்து எது பேசணும் எது பேசக்கூடாதுன்னு உனக்கு விவசாயே இல்ல. தாமரை மைனி, உங்க நிலைமை எனக்கு புரியுது மைனி. கூடிய சீக்கிரத்துல எனக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் விசாரிச்சு நான் கதிர்க்கு ஒரு நல்ல பொண்ணா பாக்குறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, சரியா? ரொம்ப நன்றி. அடுத்த வீட்டு பொண்ணு வர்றதுக்கு பதிலா உங்க வீட்டு பொண்ணு வந்தாலே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பேச்சி, வாமா வாமா வாமா. உனக்காக தான் எப்ப வருவ நான் வாசல்லையே காத்துக்கிட்டு இருந்தேன். 20 வருஷத்துக்கு பிறகு இந்த வீட்டுக்குள்ளார அடி எடுத்து வைக்கிற. ஒரு நிமிஷம் அங்கேயே நில்லே. ஆரத்தி எடுத்த பிறகுதான் நீ உள்ள வரணும். ஐயே, என்ன மைனி நீங்க ஆரத்தி எல்லாம் எடுத்துக்கிட்டு ஏன் வீட்டுக்குள்ளார வர்றதுக்கு இப்ப என்ன ஆரத்தி வேண்டி கிடக்கு? மைனி, நான் அப்படியே இந்த பைய இந்த வாளிய செத்த வாங்கி வைங்க. எப்ப தூக்கி எடுத்துக்கிட்டு வர முடியல. என்ன காரு இந்த 4 தெருவுக்குள்ள என் மருமைய பிளைட்ல பறக்கிற மாதிரி பறந்து ஓட்டிட்டு வராரு. உள்ள வா பேச்சி, உள்ள வா. முதல்ல வந்து உன் அண்ணனோட நிலைமைய பாரு. உன் அண்ணன் உன்னைய பார்த்தாதான் எழுந்து உட்காருவாரு. அம்மா மைனி, என்ன கால் தாங்குறீங்க? அந்த பைய எப்படி வைங்க? கால் தாங்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. வா வா மைனி, வீட்டுக்கு வரும்பொழுது கால் நல்லா தானே இருந்துச்சு.
இப்ப என்னாச்சு திடீர்னு? நீ வரேன்னு சொல்லிட்டியா? அதான் சரி, நீ வர்றதுக்குள்ள சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பரபரன்னு செஞ்சுட்டு இருந்தேன். படிக்கட்டுல ஏறும் பொழுது காலு கொஞ்சம் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். அதான் சுளுக்கு பிடிச்சிருக்குமா என்னன்னு தெரியல. சுத்தமா காலை கீழே வைக்கவே முடியலம்மா. ஏன் என்ன மைனி, எனக்காக சாப்பாடு செய்ய போயா இப்படி ஆயிட்டீங்க? ஏன் மைனி நீங்க, நான் வந்து செஞ்சிருக்க மாட்டேனா? எனக்கு தெரியும் உனைய பத்தி. வீட்டுல எல்லா வேலையும் நீயே எழுத்துப்பட்டு செஞ்சாதான் உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் ஒரு வாரத்துக்கு இந்த வேலைக்காரங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நீ சூப்பரா சமைப்பல்ல, இப்பதான் மறுபடியும் உன் கையால சாப்பிடுற அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குதுன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. நான் அண்ணனை பாத்துட்டு வரேன் மைனி, நீங்க போய் பேசாம உட்காருங்க. நான் வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், 2 பேரும் சாப்பிடலாம். சரி பேச்சி. அப்புறம் அண்ணனை பார்த்துட்டு வந்து எனக்கு ஒரு டீ ஒன்று போட்டு தரியா? எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குமா. நான் போட்டு தரேன், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? என்ன வேணும்னு சொல்லுங்க, டீயை போட்டு கொடுத்துட்டு அண்ணனை போய் பாக்குறேன். இல்ல உங்க அண்ணனை போய் முதல்ல பாரு, அப்புறமா நான் டீ குடிச்சுக்கிறேன். பரவாயில்ல விடுங்க, இன்னும் ஒரு வாரத்துக்கு இங்க தானே இருக்க போறேன். நான் உங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறமா போய் அண்ணனை பாக்குறேன். பேச்சி, வந்ததும் அனுப்ப வேண்டிய இடத்துக்கு ஒன்னு அனுப்பிட்ட பாத்தியா? சொர்ணமா கொக்கா? சொர்ணம் ஒரு வாரத்துக்கு நல்ல கறி, மீன், சிக்கன், மட்டன், முட்டன் அப்படியே விதவிதமா இவளை சமைச்சு தர சொல்லி சாப்பிட்டுட்டு 50 கிலோவா இருக்கிற நீ 90 கிலோவா மாறணும்டி. இத்து பண்ண குண்டால என்னத்தை தூக்கிட்டு வந்திருக்கான்னு தெரியலையே. இதுவா இருந்தா என்ன, நமக்கு வேலைக்காரி கிடைச்சாச்சு. பேச்சி, அப்படியே டீ போட்டுக்கிட்டே பக்கத்துல ஜிங்க்ல இருக்க பாத்திரத்தையும் கழுவிடுறியாமா? சரிங்க மைனி. மைனி, என்னடா இது, சொன்ன 5 நிமிஷத்துல கமகமகமான காப்பி ரெடி ஆயிருக்கு. ஏச்சி, உன் வேகத்துக்கு ஒரு அளவே இல்லையா? சாப்பிடுங்க. அப்பா ஏச்சி, இந்த காஃபியோட வாசனையை இழுத்தாலே தலைவலி எல்லாம் பறந்து போயிடும் போல இருக்கே. பேச்சி, அருமையா அருமை அருமையா அருமை. எப்போ உங்க அண்ணன் வேலைக்காரங்களை திட்டிக்கிட்டே இருப்பாரு. என் தங்கச்சிய மாதிரி சமைக்க யாராலே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு பேச்சி. ஆனா இப்பதான் எனக்கு உன் கை மனம் என்னன்னா தெரியுது. என்ன நீங்க ரொம்ப புகழ்றீங்க மைனி, காபி போட்டதுக்கு இப்படி பேசுறீங்களே? இல்ல இல்ல, உன் கையில ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. காமி, இப்படி கை காமி. எதுவும் மந்திரம் எதுவும் வச்சிருக்கே பாக்கும்? நல்லா பாருங்க, என்ன இருக்கு என் கையில மேஜிக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த சத்தை அப்படியே டீ தூள தண்ணியில போட்டு கறிக்க வச்சு, இஞ்சிய போட்டு, வேணும்னா சுக்கும் போட்டு, பாலை ஊத்தி அப்படியே சர்க்கரையை போட்டு கொதிக்க வச்சு எடுத்துட்டு வரேன். அதே நாமளும் அப்படிதான் போடுவோம். ஆனா இப்படி ஒரு மனமான டீய நான் குடிச்சதே இல்லையே. இன்னும் ஒரு வாரத்துக்கு இங்க தானே இருக்க போறேன், ஒவ்வொன்னா செஞ்சு கொடுக்கறேன், சாப்பிட்டு பாருங்க. சீ, ஒரு நிமிஷம். என்ன மைனி, என்ன நீ உன் கை வெறும் கையா இருக்கு? உன் புருஷன் தங்க வளையெல்லாம் எதுவும் எடுத்து போடலையா? மைனி, ஒரு நிமிஷம் யோசிச்சு எங்க பேச்சை கேட்டு நாங்க சொன்ன மாப்பிளையே கல்யாணம் பண்ணியிருந்தா இப்படி இருப்பியா பேச்சி? இங்க பாரு, என்ன நீ கழுத்துல ஒரு செயின் கிடையாது, கையில ஒரு வளவை இல்ல, சேலை என்ன ஒரு 500 ரூபாய் இருக்குமா? என்னோட பிளவுஸே 1000 ரூபாய்க்கு மேலதான் பேச்சி. எனக்கு உன் மேல கோவமே இதுதான். எப்படி பேச்சி, நம்ம வீட்டுல பண்ண வேலை செஞ்சவன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? மைனி, இப்ப பழசெல்லாம் எதுக்கு திரும்ப கலறிய? புருஷன் என் கையுக்கு காதுக்கு மூக்குக்குன்னு தங்க நகை போட்டு அழகு பாக்கலனாலும் கண்ணுக்கு அழகா லட்சணமா என்னைய சந்தோஷமா வச்சிருக்காரு. அது போதும் எனக்கு. காப்பியை கொண்டு அண்ணன்ட்ட கொடுக்குறேன். இந்த பாரு பேச்சி, இப்ப நீ என் வீட்டுக்கு வந்திருக்க. நீ யாரு? இந்த வீட்டோட மகாராணி. நீ இழந்தது எல்லாத்தையும் நான் உனக்கு திரும்ப கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எதுக்கு இப்படி எல்லாம்? எல்லாமே உன்கிட்ட தானே பேச்சு இருக்கு. மூடுமுட்டித்தனமா இவ்வளவு நாளா நான் தான் பெரியவன், நான் தான் எல்லாத்துக்கும் ராணி, அப்படி இப்படின்னு பேசி நான் இழந்ததெல்லாம் போதும் பேச்சி. என் புருஷன் உயிரை காவு வாங்க நான் விரும்பல. இத்தனை வருஷம் கழிச்சு உன் அண்ணனை போய் பார்க்க போறேன். இப்படி வெறுமனைக்கே போய் நின்று இருந்தா உன் அண்ணன் என்ன நினைப்பாரு? இது இல்லாம டாக்டர் வேற, அவரு ரொம்ப ஷாக் ஆகிற மாதிரி எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பேச்சி. நான் நல்ல காஸ்ட்லியான பட்டு சேலையை எடுத்துட்டு வந்து தாரேன், அதை கட்டிக்கோ. அப்புறம் என் நகையெல்லாம் கொடுக்குறேன், போட்டுக்கோ. என்ன, இனி நீங்க இருக்கிற வரைக்கும் அந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். உனக்கு வேணும்னா நீ எடுத்துக்கிட்டு போ. இப்ப என்ன இருக்கு, அதெல்லாம் உனக்கும் சேர வேண்டியது தானே. ஐயோ மைனி, நான் உங்களை என்னவோ ஏதோ நினைச்ச மைனி. நீங்க அப்படியே தலைகீழ இருக்கீங்க. நீங்க இப்படி எல்லாம் மாறுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த நகை நட்டு போட்டுக்கலாம் விருப்பமே இல்ல. ஓ மைனிதான் போட்டுக்க போட்டுக்கன்னு ரொம்ப பாசமா கொடுக்குதுல்ல, நீ ஏன் வேணாம் வேணான்னு விலைக்கு வைக்கிற? ஆண்டி போட்டுக்கக்கா, அப்புறம் உன் மைனியோட மனசு சங்கடப்படும் இல்லையா? வசந்தி, சின்ன பொண்ணே, அடியாய், நீங்க இங்க என்னடி பண்றீங்க? என்னக்கா என்ன பண்றீங்கன்னு கேக்குறேன். நீ பாட்டுக்கு எங்க கிட்ட எதுவுமே சொல்லாம உன் அண்ணன் வீட்டுக்கு வந்துட்ட. காலையில இருந்து குட்டிப்பட்டு போன மாதிரி உன் வீட்டை சுத்தி சுத்தி வந்துகிட்டு கிடக்கும். எங்களுக்கு பொழுதே போவல. என்ன பண்ணதான் சொன்னேன், அக்கா அவங்க அண்ணனை பாத்துக்க தானே போயிருக்கு, நாமளும் போய் கூட மாட உதவியா இருக்கலாம். அக்காவுக்கும் அங்க தனியா இருக்க கடுப்பா இருக்கும் இல்லையா, வாடி கிளம்பலாம்னு சொல்லி அப்படியே நேரா வந்துவிட்டோக்கா. ஐயய்யே, யாடி என்னடி நீங்க? பரவே, கல்யாணம் ஆகி வந்த நாள்ல இருந்து உன் கூடயே தான் சுத்திக்கிட்டு கிடக்குறோம். இன்னும் உன் மைனி வந்து உன்னை கூப்பிட்டதோ நீ அப்படியே எல்லாத்தையும் போட்டு வந்துட்டியா? கிழவி பாவம்ல. உன் மாமியாராவது பரவாயில்ல, வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு மொவ வீட்டுக்கு போயிட்டு நேரத்தை கடத்துறோம். நாங்க 2 பேரும் என்ன பண்றது? எழுது கட்டா குட்டிச்சவருன்னு எங்களுக்கு உன் வீட்டை விட்டா வேற வழி எங்க இருக்கு? என்ன சொன்னா, நாங்களும் அக்கா கூட இங்க தங்கி இருக்கலாம் இல்லையா?
உனக்கு எதுவும் சிரமம் இல்லையே? ஐயோ என்ன வசந்தி, தாராளமா தங்கிருங்க. இவ்ளோ பெரிய வீடு இருக்கு. நான் என்ன உங்கள மாதிரி குட்டி குட்டியா அட்டைப்பட்டி மாதிரி ரூமா கட்டி விட்டுருக்கேன். நம்ம வீட்டுல ஒரு தாராளமா 50 பேர் தங்கலாம், ஒரு கல்யாணத்தையே நடத்தலாம். தங்கி இருங்க. நீங்க கேள்வி கேட்கறத பார்த்தா என்னவோ சாப்பாடு போடுறதுக்கு நான் கணக்கு பாப்பன்ற மாதிரி இல்ல பேசுறீங்க. இங்க பாருங்க, உட்காந்து சாப்பிட்டாலும் ஒரு வருஷத்துக்கு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு என் வீட்டுல எல்லா வசதியும் இருக்கு. இங்க 2 பேர் மட்டும் என்ன, அங்க தெருவுல இருக்கிற அவ்வளவு பேரும் வந்து இங்க தங்கி சாப்பிட்டாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். என்னம்மா பேச்சி, நான் சொல்றது சரிதானே? பாத்தியாடி, சொன்னதை பாத்தியா? ஆக்கடுக்குள்ள ஒத்த ரூபா கடந்தாலும் உத்து உத்து பார்த்து எடுப்பான்னு சொன்னீங்க. ஊரையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் சோறு போடுவேன்னு சொல்ற பெருந்தன்மை யாருக்கு வரும்? ஏய் என்னடி நீங்க, அண்ணனை பார்த்துக்கிட்டு உடையாந்துருவேன். நீங்க போங்க முதல்ல வீட்டுக்கு. ஏச்சி, வீடு தேடி வந்தவங்கள போங்கன்னு சொல்லாத. சொன்னா உனக்கு இருக்கிற பாசம் கூட பேச்சுக்கு இல்லையே. அப்படிலாம் இல்ல வசந்தி, அது மாதிரி எல்லாம் கிடையாது. அப்புறம் என்ன வசந்தி, சொர்ணமே சொல்லிடுச்சு. ஒரு வாரத்துக்கு இங்கே தங்கி இருந்துட்டு போக வேண்டியதே. ஆட்டுக்கு துணிமணி எதுவும் எடுத்துட்டு வரல. எக்கா நீ புடவை ஜாக்கெட் எல்லாம் கொண்டாந்துருக்கியா? வசந்தி, என் வீட்டுல என்ன துணிமணிக்கா குறை? பழைய ட்ரெஸ் நிறைய வச்சிருக்கேன். போங்க போய் தாராளமா எது வேணுமோ எடுத்து போட்டுக்கோங்க. ஆகமுட்டி, அண்ணனை பார்த்துட்டு போய் சாப்பாட்டு வேலையை பார்க்கலாம். என்ன 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 சாப்பாட்டு வேலையை பார்க்க போறியா? என்னக்கா நீ ஆத்தா வீட்டுக்கு வந்தா எல்லாம் சொகுசா இருப்பாங்கன்னு பேரு வந்தது அடுப்படிக்குள்ள நுழையிற. சொர்ணத்தோட மானம் என்ன வருது, மரியாதை என்ன வருது? சொர்ணம் எப்படிப்பட்ட ஆளு? வீட்டுக்கு வந்திருக்க நாத்தனாருக்கு விருந்து ஏற்பாடு பண்ணாமல இருந்திருப்பா. சொன்னா விருந்துக்குலாம் ரெடியா? ரெடி ரெடி ரெடி. என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க, எல்லாம் ரெடி பண்ண சொல்றேன். அப்புறம் என்ன, ஓடுறது, நீந்துறது, பறக்கிறது, தாவுறது, குதிக்கிறதுன்னு எல்லாத்துலயும் வெரைட்டி வெரைட்டியா செய்ய சொல்லிடு. சரி சரி. போக முதல்ல போய் அண்ணனை பார்க்கலாம் போ. அண்ணா வீடு புள்ள ஏசி ரூம் தானே? ஆமா ஆமா. நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. அவளை வச்சு நம்ம செய்யலாம்னு பார்த்தா இவளுங்க 2 பேரும் கூட சேர்ந்து நம்மள வச்சு செஞ்சிருவாளோ போல இருக்கு. இவளுங்க போடுற லிஸ்ட பார்த்தாலே தெரியுதே, ஒவ்வொருத்தையும் 4 ஆண்டா சோறு திம்பா போல இருக்கு. சரணம், சொந்த காசுல சூனிய வச்சுக்கிட்ட ஒரே ஆளு நீ தாண்டி. இல்ல சரணம் இல்ல, பேச்சியை நம்ம கவனிக்கிற கவனிப்பிலேயே இருக்கிற எல்லா சொத்தும் நீங்களே வச்சுக்காங்கன்னு சொல்லி அவளே எழுதி கொடுக்கணும். இவளை நம்பி வேலையால வேற வேலைக்கு வர வேணாம்னு நிப்பாட்டிட்டேன். இப்ப சோறு குழம்புலாம் யாரும் செய்யறது? ஐயோ, நம்ம தான் இவளுங்களுக்கு ஆக்கி கொட்டணுமா? வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? ஆமா, உன்னை சாவுக்கு வர சொன்ன கருமதிக்கு வந்து சோறு சாப்பிட்டுட்டு போ. நான் என்னம்மா செய்ய, வீட்டு வேலையை முடிச்சுட்டு தான் வர முடியும். தாள் வேற வீட்லயே கிடந்தாரு. சாப்பாடு கப்பாடு எதுவும் செஞ்சியா இல்ல இனிமே தான் செய்யணுமா? செஞ்சிருக்கேன். கருவாடு குழம்பு வச்சிருக்கேன். நீ என்ன சாப்பாடு செஞ்ச? புளி குழம்பு தான் அம்மா வச்சேன். பயணி கிளம்பிடுச்சா? போகையில போறோம்னு ஒரு வார்த்தை சொன்னிச்சே பத்தியா? போயிட்டா. ஏம்மா என்ன இடுக்கிற சொல்லு. அண்ணன் எங்கம்மா? எங்கன்னு தெரியலையே. எங்க போயிருக்கானு தெரியல. இல்ல வரண்டே எங்க? இந்த குட்டி உள்ளார கதவை சாத்திக்கிட்டு கிடக்கு. இந்த பையன் எங்க ஊர் சுத்தி கிளம்பிடுச்சா யாருக்கு தெரியும்? இப்ப நீ மட்டும் தான் இருக்கியா வீட்டுல? ஆமா. ஏன் அம்மா, ரொம்ப நாளா மைனி ஒரு ரோஸ் கலர் புடவை ஒண்ணு வச்சிருக்கோம்ல, அந்த புடவை மேல எனக்கு ஒரு கண்ணு. மைனிக்கிட்ட கேட்டா அண்ணன் எடுத்து கொடுத்தான், ஆட்டுக்குட்டி எடுத்து கொடுத்தான்னு சொல்லி தரவே தராதுமா. எம்மா அந்த புடவைய இது வேணும்னா சொல்ல வேண்டியதானே முட்டியே? புடவை வேணும்னா அப்பவே ஆசைப்படும் பொழுதே சொல்லிருக்கலாம்ல. ஆசை கிட்ட வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். மைனி எப்படிமா தரும்? ஏன் புள்ள நீ ஆசைப்பட்டு கட்டாதது அவகிட்ட என்ன செய்ய போற? புடவை மட்டுமா இல்ல வேற எதுவும் இருக்கா? அம்மா அப்புறம் மைனி அன்னைக்கு சந்தையில ஒரு பிளாஸ்டிக் டப்பா ஒண்ணு வாங்கினுச்சுமா. நல்லா பொம்மை மாதிரி அழகா இருந்துச்சுமா டப்பா. 10 டப்பா வாங்கினுச்சு. அதுல எனக்கு ஒரு 3 டப்பா மட்டும் எடுத்துக்கூட. அட ஆமா ஆமா வாங்கிட்டு வந்தேன். பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. இது வேணும் நீ என்கிட்ட சொல்றதுக்கு பதிலா நீயே உள்ள போய் என்னென்ன தேவை எல்லாத்தையும் எடுத்துக்கச்சாமே. அண்ணா வந்து எதுவும் சொல்லாதல்ல. எப்படி உனக்கு இல்லாத பொருளுக்கு யாருக்கு இங்க கொடுத்து வச்சிருக்க? எல்லாம் நீ ஆண்டு அனுபவிச்ச பிறகுதான் யாருக்கா இருந்தாலும் எடுத்துக்கிட்டு போ. எவன் வந்து என்ன கேப்பா? அப்புறம் உன் சேலை ஒண்ணு சுங்குடி சேலை இருக்க. மைனி பொருள் மட்டும்தான் கேட்டேன். என் பொருள் எல்லாம் எதுவும் கேட்கல. என் பொருள் ஏதாவது கைய வச்ச சரி ஒண்ணு எதையும் எடுக்கல. நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். அப்பா இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தானே அந்த வீட்டுல நிம்மதியா வளர்த்த முடியுது. மறக்காம குழம்பு போட்டு எடுத்துட்டு போப்புல. பாப்பா ஊரு பிரச்சனையை முடிக்கிறதுக்குள்ள வீட்டுக்கு வந்து ஒருவேளை சோறு சாப்பிட முடியல. ஆலே ஒரு குண்டால சோறு போட்டு எடுத்துருவா. ஐயா கருவாட்டு பைய வந்துட்டானே. தங்க வேற உள்ள இருக்கா? இல்ல போல பசிக்குதாள் ரொம்ப. ஐயா ராசா, ஐயா கலை, மாடுவ காலில இருந்து கட்டி கிடக்குதுப்பா. ஆச்சுக்கு இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு சோறு எல்லாம் ஆக்கி போட்டு துணி கிடந்ததுனால அதை துவைச்சு போட்டுட்டு இப்பந்தான் உக்காந்த. குறுக்கு வலி தாங்க முடியல. அந்த குட்டிய செத்த எதுவும் வேலை செய்ய முடியும்னா எட்ட நகர மாட்டேங்கிறா. இந்த ஒரட்டு மாட்டுக்கு போய் 2 வைக்கக்கார அள்ளி போட்டுட்டு வாயன் சாமி. இல்ல என் வயிற்றுக்கு சோத்த போடு, அப்புறமா மாட்டுக்கு போய் நான் போட்டுட்டு வரேன். பசிக்குதுங்கிறல்ல என்ன சொல்லுவேன்? ஆம்பளை பிள்ளைவ நேரத்துக்கு சாப்பிடணும்னே. உள்ளார என்ன உருட்டுற சத்தம் கேக்குது? பூனைகண்ணா எதுவும் இருக்கா அடுப்படியில? பூனையெல்லாம் ஒண்ணுமில்லையா? அது காத்துல டப்பா கப்பா கீழே விழுந்திருக்கான். சரி நான் போய் மாட்டுக்கு வைக்க போடுறேன். நீ சாப்பாடை கொண்டு வந்து உங்க வையி. நீ போ சாமி, நீ போ. ஆச்சு உனக்கு ஆம்லேட் போட்டு கொண்டு வரேன். ஏமா ஐயோ செத்த நாடி கழிச்சு வந்திருக்க கூடாது இந்த பாவி. அம்மா எல்லாம் எடுத்தாச்சு. ஆனா என்ன, எல்லாத்துலயும் மைனி கொஞ்சம் எடுத்தமா வச்சிருந்தது. அரிசி புளி உப்பு மிளகான்னு தேவையானது எல்லாத்தையும் கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். எத்த
கலை என்னது இது மூட்டை? அதுவா வீட்ல பண்டம் ஒண்ணுமே இல்ல, அதான் இங்க இருந்து தேவையானது எதுவும் வேணும்னா எடுத்துக்கிட்டு போலாம்னு வந்தேன். என்னது பண்டம் இல்லைன்னு தேவையானதை எடுத்துக்கிட்டு போக வந்தியா? உன்னைய பார்த்தா தேவையானதை எடுக்க வந்த மாதிரி தெரியல. இந்த வீட்டுக்கு எதுவுமே தேவையில்லைன்னு எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்டு போற மாதிரில இருக்கு. நான் எத்த இது ஐயா உன் ஆத்தாக்காரி அப்படி இப்படியே எல்லாத்தையும் விட்டு விட்டு அப்படி அப்படியே போயிட்டா. மேலுக்கு முடியாத பொம்பளையாச்சுக்குவ இவன் எங்க இருந்து ஆக்குவா? இவன் என்ன செய்வான்னு யோசிச்சு பார்த்தால சொல்லு. ஏதோ எமாவ பக்கத்திலே இருக்கிறதால வேண்டியதை எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சு போடும்னு நான் சொன்னேன். அது ஒரு குத்தமா? நான் இப்போ உன்னைய குத்தம் குறைன்னு எதுவுமே சொல்லலையே. இல்ல எனக்கு தெரியும். எம்மா நீ இல்லாத நேரமா பார்த்து ஆத்தால மாவுல சேர்ந்து மூட்டை மூட்டையா கட்டி எடுத்துட்டு போறாளவனு நீ சொல்லுவ. புலமாத சொல்லல நம்ம நடிக்குதோ எப்பா. ஆத்தா எனக்கு ஒண்ணு இந்த பொருள் எல்லாம் தேவையில்லை. ஆண்டி அதுக்குள்ள உனக்கு என்னாச்சு? வேதாள முருங்கை மரம் ஏற மாதிரி ஏறி நிக்கிற. ஒரு பெத்த வீட்டுல இருந்து எடுத்துட்டு போக எனக்கு உரிமை இல்லையா? நீ என்னன்னா உன் பேரகிட்ட கேக்குற? உன் பேர என்னைய திருடி மாதிரி பாக்குறா. ஓ கூட்டா நடிக்க ஆரம்பிச்சே. கொஞ்ச நேரம் நம்ம இங்க இருந்த பர்ஃபார்மன்ஸ் இன்னும் ஹெவியா இருக்கும். கிளம்புறதா நமக்கு நல்லது. நான் திருடியா இந்த வீட்ல இருந்து நான் என்ன திருடியா எடுத்துட்டு போறேன்? சரி ஓவரா பண்ணாத, போயிட்டு அவன் என்ன பாக்குற? தூக்கிக்கிட்டு வா என் வீட்டுக்கு. ஏக்கா ஒரு சோத்தாக்கி குழம்பு வச்சு எடுத்துட்டு வரவா உன் மைனிக்கு இம்பிட்டு நேரம்? அண்ணா சோறு ரெடியா இல்லையா? பெய்யற மழைக்கு நல்ல சூடா நல்லி எலும்பு போட்டு சாப்பிட்டா அப்பா ருசியா இருக்கும். நல்லா சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. டைனிங் டேபிள் எடுத்து வச்சிருக்கா, வாங்க வந்து சாப்பிடுங்க. என்னது டைனிங் டேபிள்லையா? அங்கெல்லாம் குத்த வச்சு உட்காந்து எங்களால சாப்பிட முடியாது. சொன்னா போ என் டைனிங் டேபிள்லாம் உட்காந்து எவன் சாப்பிட்டுக்கிட்டு கிடக்குறது? நல்லி எலும்பு எடுத்தாக்க சொன்ன ஆக்குனியா? செஞ்சிருக்கேன் எல்லாம் ரெடியா இருக்கு. உனக்கு தரையில உட்காந்து தட்டி தட்டி தின்னாதான் நல்லா இருக்கும். தரையில உட்காந்து தட்டி தட்டி திங்கணுமா? அப்புறம் உனக்கு நல்லி எலும்பு சாப்பிட்டு பழக்கம் உண்டா இல்லையா? என்ன உன் மைனி இப்படி திருன்னு முழிக்குதே. சரி உனக்கு சாப்பிட்டு பழக்கம் இல்லைன்னா பரவாயில்ல, நீ போய் சோத்தை போட்டு மட்டும் எடுத்துருவா. எப்படி சாப்பிடுறது நான் சொல்லி தரேன். சரிம்மா இத கொண்டு வரேன் இருங்க. ஐயோ நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல விட்ட மாதிரி ஆயிடுச்சே. இங்கேயே உட்காந்து சாப்பிடணும்னு சொல்றாளுவ. இதெல்லாம் யாரு தொடக்கிறது அழுறது? ஐயோ சின்ன பண்ணே, இதுல இருக்கிற பல ஐட்டம் நான் சாப்பிட்டதே கிடையாதுடி. என்ன வாயை பொழந்து பாக்குறீங்க? சாப்பிடுங்க நல்லா. மைனி ஏன் மைனி இவ்வளவு செஞ்சிருக்கீங்க? அட்ட சிக்கன் மட்டன் முட்டை சாம்பார் ரசம் அசத்திரியா சொன்னோம். ஏக்கோ தட்டுல இருக்கு நல்லி, நல்லா எடுத்து தின்னு அள்ளி. மைனி விட்டு விருந்துனா விருந்துதே. என் வாழ்நாள்ல இந்த விருதை மறக்கவே மாட்டேன். தின்னுங்கடி தின்னுங்க, நல்லா தின்னுங்க. தின்னுட்டு அவள கழுத்து மட்டுக்கும் கம்மா மட்டுக்கும் அழிய போறீங்கடி. இதை மட்டும் சாப்பிட்டுட்டு எழுந்துடாதீங்கம்மா. இல்லத்தை தட்டி பாயசம் வச்சிருக்கேன், இனிப்போடதான் முடிக்கணும். அப்ப முதல்ல பாயசத்தை கொண்டு வா. ஆமா ஒரு வாரத்துக்கு நல்ல வேட்டதான் சொன்னோம். நல்லி எப்படி திங்கிறதுன்னு நல்லா பாத்துக்க. நாலு நல்லி எலும்ப ஒட்ட வச்சவ மாதிரி இருந்துகிட்டு எப்படி திங்குறா பாரு. இதுக்கெல்லாம் இருக்குடி பேச்சு, உனக்குதான் இருக்கு.